அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் வியூக வகுப்பாளர், அதே போல ஸ்பிக் மீடியா நெட்வொர்க் உடைய நிறுவனர், மரியாதைக்குரிய ஹரிஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்களோட சேர்ந்து நம்ம 2, 3 இன்டர்வியூஸ் பண்ணியிருந்தோம். உங்களுடைய வரவேற்பு ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியை குடுத்துச்சு. நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் அந்த காம்பினேஷன் தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால அடிக்கடி ஹரிஷ் ப்ரோ நம்முடைய சேனல்ல வருவாரு. வணக்கம் ஹரிஷ் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நேற்று மாலை 6 மணிக்கு மேல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்போலோல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாரு. இல்ல மருத்துவர் ஆலோசனையா? இல்ல ஜோதிடர் ஆலோசனையா? ஏன்னா நீங்க தான் அவருடைய நட்சத்திரத்துக்கு அந்த 6:15க்கு அவரு டிஸ்சார்ஜ் ஆனதா சொல்லப்படுது. ம். ஜோதிடர்கள் தரப்புல இருந்து நீங்க 6:15க்கு உங்களுடைய நட்சத்திரப்படி நீங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதாகவும், அதன் அடிப்படையில் அவர் டிஸ்சார்ஜ் ஆனதும் சொல்றாங்க. சரி, ரைட்டு. நல்லா இருக்காரா? இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள திமுகவில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறத பார்க்க. இல்லங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாரு. அந்த அடிப்படையில் உடம்பு நல்லா இருக்காரா, ஹெல்த் நல்லா இருக்குதான்னு முதல்ல இல்லை, கேட்குறேன். உங்களுக்கு மனசு நிறைவாக இருந்தானே ஹெல்த் கண்டிஷன் பெட்டராக இருக்கும். இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. உற்சாகமாக வந்திருக்கிறேன். அது பண்ணத்தாங்க செய்வார். அவர் அவர் ட்வீட் போட்டாரா இல்லை அவருடைய பிஏ ட்வீட் போட்டாரான்னு யாருக்கு தெரியும்? ரைட்டு, அட்மின் தான் சொல்றீங்க. ஆமாம், அட்மின் ட்வீட் போட்டுட்டு நாளைக்கு நான் போடவே இல்லைன்னு அவர். ம். எப்படி வந்து மீத்தனுக்கு கையெழுத்து போட்டு நாங்கள் தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டேன்னு சொன்னாரோ அது மாதிரி மாற்றி பேசுறது கூட வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன் சந்தோஷமா இல்லை? அவர் மனசுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது. இல்லையே, உங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திமுகவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாகட்டும், அதே மாதிரி ஓரணி தமிழ்நாடு ரெண்டுமே வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு பார்க்க முடியுது. ஃப்ளாப்பா? ரெண்டுமே ஃப்ளாப், படு ஃப்ளாப். உங்களுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு 1500 பேராவது உங்களுக்கு வந்து இந்த திட்டங்கள் மூலமாக திமுகவில் மக்கள் வந்து இந்த திட்டங்களை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு தொகுதிக்கு 500க்கும் குறைவான நபர்கள் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இருங்க, ஒரு தொகுதிக்கு 500க்கும் குறைவா? ஆமாம். அப்போ பார்த்தா 234 தொகுதிக்கு நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா 1,00,000 பேர் இணைஞ்சிருந்தாலே பெரிய விஷயம். 1,00,000 அவ்வளோதான். சொன்னாங்களே 1 கோடி 2 கோடின்ட்டு கிடையாது. உங்களுக்கு வந்து அவ்வளோதான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. இன்னும் சொல்லணும்னா சேப்பாக்கத்துலலாம் வந்து இந்த திட்டம் எதுக்கு ஏங்குற கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்து உதயநிதி அவர்களுடைய தொகுதியிலேயே. ஆமாம், உதயநிதி அவர்களுடைய தொகுதியிலேயே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் பெண்கள் கிட்ட இருக்கு. பெண்கள் தான் வந்து பெண்கள் தாங்க இந்த வாட்டி அவங்களை காப்பாற்ற போற கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டு வர்றாரு. பொங்கலுக்கு வந்து இலவச வேட்டி சிலை மாதிரி நாங்கள் வந்து தீபாவளிக்கு பெண்களுக்கு பட்டுப்புடவை நெசவாளர்கள்ட்ட நேரடியாகவே கொள்முதல் பண்ணி நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. தரமான பட்டுப்புடவை. அது நெசவாளர்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் அதனால் காக்கப்படும். ரெண்டாவது, பெண்களுக்கும் அது வந்து புதுசான ஒரு புதிய திட்டமாக இருக்கும். எதிர்பார்க்குறாங்க பெண்கள், நிறைய திட்டங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுப்பேன், 2000 ரூபா கொடுக்குறேன், அதனால வந்து எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சா அது ஒரு தடவை விழலாம். எல்லா நேரமும் அந்த 1000 ரூபா காப்பாற்றாதுன்னு தான் சொல்லணும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. புரியுது. இப்போ அதான் ஐயா வந்து மன வருத்தத்திலையும் ஒரு விதமான சோகத்திலையும் தான் இருக்காரு அப்படின்ற மன வருத்தம் மட்டும் இல்லை, திமுகவுடைய நிர்வாகிகள்கிட்ட கோபமாகவும் நடந்துக்கிட்டதை பார்க்க முடியுது. கோபம்? ஆமாம். ஏங்க, அவர் கோவப்படக்கூடாதுங்க. இப்ப இருக்கிற சூழல்ல அவர் கோவப்படக்கூடாது. உயர் ரத்த அழுத்தம் தான் அவர் வந்து மருத்துவமனையில திமுக மண்டல நிர்வாகிகளோட பேசியிருக்காரு. இப்ப இந்த நாள் 18 நிமிடங்கள் தான் அந்த பேச்சு நடந்திருக்கு. அவரை வந்து 18 நிமிஷம் தான் பேசியிருக்காரு அவங்ககிட்ட. சத்தமாவே அந்த 18 நிமிஷங்களும் கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு, கத்தி விட்டுருக்காரு. ஆமா, நீங்க எப்படி திமுக ஆட்களை சேர்க்க சொன்னா நீங்க வந்து மெத்தனமா நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. உங்களுடைய திட்டங்கள் எதுவுமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரலைன்னு ஒரு குற்றச்சாட்டு அரசு துறையிலேருந்து எங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இப்படிலாம் நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்கன்னா திமுக எப்படி 200 தொகுதிகள் ஜெயிக்கும்? நீங்கள் வந்து 200 தொகுதிகளை நான் ஜெயிக்கணும் ஒரு எய்மோடு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் அதை மொத்தமாக கெடுத்து விட்டுருவீங்க போல இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு தெரிந்து அவர் வந்து கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறதா தான் சொல்லப்படுது. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க அனுப்பிட்டு இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் நம்புறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. உடன்பிறப்புகள் எல்லாம் பயங்கரமா பாராட்டுறாரு. ட்விட்டர்ல கூட போட்டிருந்தாரு. என்னன்னா வந்து அவங்க எல்லாம் போயிட்டு வெளியே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கும்போது நான் இங்க மருத்துவமனையில இருக்கிறது என்னால மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொன்னாலும் என்னால் ஓய்வெடுக்க முடியலன்னு சொல்லி அப்படி திமுக காரங்களை பாராட்டி பதிவு போடுறாரு. ஆனா உள்ள கதவு சாத்தி வச்சுட்டு வெளுக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு பெண் நிறுவனம் சமீபத்தில் இன்னொரு சர்வே கொடுத்துருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட. இந்த சர்வேவருடைய நம்பர்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. உடனே அந்த சர்வேல சொல்லப்பட்டிருக்கிற முக்கிய விஷயங்கள் என்னன்னா, பெண்கள் வந்து அதிமுகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் வாக்காளர்கள்
திமுகவுடைய மிக முக்கியமான நம்பிக்கையா இருந்தது இந்த வாட்டி இதுதானே, பெண்கள் தானே? பெண்களுடைய வாக்குகள் தான் திமுகவுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுனது பெண்களுடைய வாக்குகள் தான். ஆனா இப்போ அந்த பெண்களுடைய வாக்குகள் அதிமுகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இப்ப சொல்லலாம். ரீசெண்டா உதயநிதி அவர்களுக்கு போன சர்வே, ஆமா. பெண் நிறுவனம் பெண் எடுத்து நிறுவனத்துல இருந்து உதயநிதி அவர்களுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியா உதயநிதி அவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகளோடலாம் பேசியிருக்காரு. ம். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்ம பெண்களை மையப்படுத்தி தான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். ஆனாலும் பெண்கள் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. அந்த ரிப்போர்ட் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மருத்துவமனையில். அந்த ரிப்போர்ட்டை மையப்படுத்தி அவர் வந்து கடுமையா சாடி இருக்கார் மண்டல நிர்வாகிகள். இப்போ நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க, தொகுதிக்கு வந்து 500 பேரை கூட சேர்க்க முடியல, இதுதான் ரியாலிட்டின்ட்டு. இது வந்து எப்படிங்க, திமுக காரங்க கடுமையாக உழைத்தும் இதுதான் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லலாமா, அல்லது அவர்களுக்கே அவர்களுடைய கட்சிக்காக, அவருடைய தலைவருக்காக உழைப்பதற்கு விருப்பம் இல்ல, ஏன்னா 4 வருஷத்துல அவங்களே மகிழ்ச்சியா இல்லைன்னு சொல்லி ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். எல்லாமே அந்த குடும்பத்துக்கு தாங்க போகுது, நாங்க எங்களுக்கு என்னங்க இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை. அப்படியாக அவங்க இருந்துடுறாங்களா, என்ன விஷயம்? திமுகவினருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல இருந்து எல்லா விதமான தொழில் இருக்கட்டும், கான்ட்ராக்ட் ஆகட்டும், எல்லா விதமான டீலிங்ஸும் பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுகவில் ரொம்ப அதிகமாக எழுந்திருக்கு. எப்போவுமே அதான் பண்ணுவாங்க திமுக. ஆனால் வந்து தொண்டர்களுக்கு 1-2 இடங்களில் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், சில வித தொழில் இதெல்லாம் ஷேர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த முறை அதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போகிறோன்னா திமுக எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் பணத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்க, யாருக்கும் பிரித்து கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற அடுத்த தொகுதியில் இருக்கிற மற்ற பொறுப்பாளர்கள் ஆமாம், மற்ற பொறுப்பாளர்கள் யாருக்கும் பெரிய அளவில் பிரித்து கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய அளவில் இருக்குது. வேலூரில் வந்து திமுக எம்பிக்கும் திமுக எம்எல்ஏக்களுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. திருச்சியிலையும் அமைச்சருக்கும் திமுக எம்பிக்கும் இது திமுக மற்ற எம்எல்ஏக்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. 2 அமைச்சர்களுக்கு நடுவில் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. இதையும் பேசியிருக்காரா ஸ்டாலின் அவர்கள்? ஆமாம், திருச்சியிலேயே உங்களுக்கு வந்து 2 பிரிவுகளாக பிளவுபட்டிருக்கா திமுக 2 பிளவுகளாக பிளவுபட்டிருக்கும் போது திருச்சியில் நம்ம எப்படி அத்தனை தொகுதிகளையும் ஜெயிக்க முடியும்? 2021 நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது திருச்சி மாவட்டம். அந்த திருச்சி மாவட்டத்தை இந்த முறை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்கிட்ட இருக்கிறதையும் வெளிப்படுத்தியிருக்காரு. 2வது, நீங்கள் கமிஷன் பணம் வருதுன்னா அதை முதல்ல கட்சிக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. கட்சி வளரணும், நீங்கள் வளர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கட்சி வளர்ந்தால் நீங்கள் வளர்ந்துருவீங்க. உங்களுக்கு அடுத்து இருக்கிற நிர்வாகிகளை வந்து அவங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் காட்டணும். அவங்க தான் உங்களுக்கு வாக்குகளை வாங்கி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி தான் நீங்கள் வாக்குகளை கேன்வாஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் நேரடியாக போகிறது கிடையாது. அப்போ அவங்கள கவனிங்க, அவங்களுக்கு என்ன தேவை அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவர்கிட்ட இருக்குது. அதனால இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் இந்த நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் கண்காணிக்கணும் அப்படின்னு கண்காணிப்பு குழு, ஒரு கண்காணிப்பு குழு போட்டு உத்தரவு போட்டு, தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்கும்போது ஒரு பிரச்சனைக்கு குழு அமைச்சிட்டு இருந்தாரு. கடைசியில் அவங்க கட்சி ஆளுகளை வாட்ச் பண்றதுக்கே குழு அமைச்சிட்டாரு. கட்சி ஆளுகளை வாட்ச் பண்றதுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு கண்காணிப்பு குழு போட்டிருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். அரசு தரப்புல இருந்து ஒரு கண்காணிப்பு குழு போட்டு, நம்பிக்கை இல்ல, அரசு தரப்புல இருந்து கண்காணிப்பு குழு போட்டு அந்த கண்காணிப்பு குழு இவருக்கு வந்து ஒரு வாரத்துல ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம். ஆமா, நல்லா இருக்குங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி மண்டல நிர்வாகிகளை மாற்றலாமா, இல்ல கூடுதல் நிர்வாகிகளை நியமிக்கலாமா, மண்டலங்களை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லப்படுது. சரி, ரைட்டு. இப்படியாக மொத்தத்துல திமுகவுடைய அந்த கூடாரம்ன்றது ரொம்ப குழப்பத்திலையும் ஒரு மாதிரி டென்ஷன்லயும் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் அதிமுக அவங்க வந்து இவங்க எப்படி ஓரணியில் தமிழ்நாடு, அதே போல உங்களுடன் ஸ்டாலின் 2 திட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. இதுல என்னன்னா, அந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபி எதிர்ப்பை மையப்படுத்தி ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ற மாதிரி அதே பேட்டர்ன்ல இப்பயும் கொண்டு போயிடலாம், நம்மள ஆல்ரெடி சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னு தான் அவங்க எடுத்தாங்க. இந்த முறை அது ஒர்க் அவுட் ஆகலையோ, 2019, 21, 24 எடுபட்ட மாதிரி இந்த தடவை எடுபடாதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்ல உங்களுக்கு இதே பிளான்ல தான் வந்து அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் இணங்கியது. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் வந்து நம்ம காட்டணும், முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட பிரச்சாரம் பண்ணுற எல்லா இடத்துலையும் திமுகவை தான் கடுமையாக சாடினாங்க. பாஜகவையும் சாடலை, பாஜக அமைச்சர்களையோ இல்லை பிரதமரையோ யாரையுமே சாடாமல் இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா அதிமுகவுக்கு வாக்கு வங்கி ஏறலை. அது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற அரசு சாடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கூட்டணியில் அங்கே ரெண்டுமே இல்லாததுனால உங்களுக்கு வந்து திமுக டார்கெட் பண்ணி மட்டுமே போவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியால போனாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தலில் அதே மாதிரியான அதே பிரச்சனை திமுக அதே பிரச்சனையை தான் திமுக செய்யறாங்க. அதே ஒரு பிரச்சனையை தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு இருக்கு, பாஜக எதிர்த்தாலே நமக்கு வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போறாங்க. பாஜக எதிர்ப்பு இன்னைக்கு இல்லை.
இன்னும் சொல்ல அதாவது போனா இந்த தேர்தலுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை, உங்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலையே உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு பெருமளவு குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து 60% ஆஃப் பாஜக எதிர்ப்பு இருந்ததுன்னா அது இன்னைக்கு 20% ஆயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த 4 வருஷம் இவங்க ஆண்ட ஆட்சியும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? ஒரு திமுக மாதிரி மீதான சலிச்சு போய் இல்ல, அட போயா சும்மா அப்படின்ற திமுக மாதிரியான மீதான எதிர்ப்பு அதிகரிச்சிருக்கு. ம். அது அந்த எதிர்ப்பு வந்து பாஜக மீதான எதிர்ப்பை வந்து ரொம்ப கம்மிப்படுத்தி. அதாவது என்ன பண்ணி நீர்த்து போக வச்சிருக்கு. ஆமாம்மா, உங்களுக்கு வந்து பாஜக மீதான எதிர்ப்பை தாண்டி திமுக ஆட்சி வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் ஏற்பட்டிருக்கு. அதனால பாஜக எதிர்ப்பு வேலை செய்யாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதை ட்ரை பண்ணி அதுலேயும் தோல்வி கண்டிருக்காங்க திமுக. புரியுது. இப்போ இந்த பக்கம் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த பயணத்தை எடுத்துக்கலாம். நாமளும் பார்க்குறோம். ஒரு மாவட்ட லெவல்லனாலும் சரி, அல்லது வந்து ஒரு சாதாரண சின்ன தொகுதியிலனாலும் சரி, கூட்டம் பயங்கரமான கூட்டமா தான் இருக்குது. அந்த கூட்டத்தை பற்றி எனக்கு கேள்விகள் இருக்குதுங்க. உண்மையிலேயே அது வந்து ஆர்கானிக்கா கூடுற கூட்டமா? அல்லது கூட்டப்படுற உண்மையிலேயே பொறுப்பாளர்கள் அந்தந்த பகுதிக்கு ஒப்படைச்சிருப்பாங்க. இந்த தேதியில இபிஎஸ் வராரு, கூட்டத்தை காட்டணும் அப்படின்றதெல்லாம். அப்படி முயற்சி பண்ணாலும் கூட அவ்வளவு கூட்டத்தை வந்து தான் ஒரு 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 முயற்சி மூலமா மட்டுமே கூட்டிட முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ அந்த கூட்டத்தை இப்ப கூட்ட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க தெருவில் இறங்கி வந்தாலும் என்ன நடக்குது அதிமுகவுடைய வட்டத்துக்குள்ள? இந்த கூட்டம் தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். சன்னி லியோனு கூட கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். சில நபர்கள் வந்து நான் இந்த கூட்டம் கூடுறது தொடர்பான போஸ்ட்லாம் போடும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறது வழக்கமாக வச்சுட்டு. ஓகே. ஸோ நான் சொல்லுவேன், சன்னி லியோன் கூட தான் கூட்டம் கூடும், அது வந்து மறுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த கூட்டம் வந்து அப்படியே நிற்கணும், நின்னால் தான் அந்த தலைவருக்கான வாக்கு அது மாறும். உங்களுக்கு வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நான் கவர் பண்ண ஃபஸ்ட்டு எலெக்ஷன். ஓகே. 2014. ஆமாம், ஊடகத்துறைக்கு பத்திரிகை துறைக்கு நான் வந்ததுக்கப்புறம் நான் கவர் பண்ண முதல் தேர்தல் 2014 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பிரச்சாரத்துக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரத்துக்கும் கூட்டம் வந்துச்சு, கருணாநிதி அவர்களுடைய பிரச்சாரத்துக்கும் கூட்டம் வந்துச்சு. ஆனால் கருணாநிதி அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்த கூட்டம் அங்கே நிலைக்கலை, புரியுது, கலைஞ்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு நடந்துகிட்டே இருந்தாங்க. மீட்டிங் நடக்கும்போது அவர் இருக்கும்போது ஆமாம்மா, மீட்டிங் ஸ்டேஜில் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கலைஞ்சு போகிறாங்க. ஓகே. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது திமுக எதிர்ப்பு வந்து அவங்க எப்பெல்லாம் பேசுகிறாங்களோ, செய்வீர்களான்னு எப்பெல்லாம் சொல்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து செய்வோம்னு கூட்டமே அந்த எனர்ஜி பாஸ் ஆச்சு, ரொம்ப அதிகமாக பாஸ் ஆச்சு. அந்த கூட்டத்தில் இருந்து எல்லாரும் கத்துனாங்க நாங்கள் செய்வோம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு எனர்ஜி பாஸ் ஆகக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால சேர்ந்திருக்கிறதா. ஆமாம், பாய் பை ஸ்டாலின் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க பண்ற கேம்பெயின், குறிப்பா மாவட்ட ரீதியா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரு, அந்த உள்ளூர் பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரு. ஆமா, அதெல்லாம் அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர் பிரச்சனைகள் பேசும்போதும் சரி, இந்த உருட்டுகளும் திருட்டுகளும் மேட்ரு இதெல்லாம் வந்து பெரிய கேம்பெயின். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை உள்ளூர் பிரச்சனைகள் அதிக அளவில் எடுக்கும். அந்த உள்ளூர் பிரச்சனைகளுக்கு தான் வந்து வாக்குகள் அதிக அளவில் கிடைக்கும். நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் வந்து நான் இந்த திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம், அந்த திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாலும் உள்ளூர் பிரச்சனை தான் ஒரு எம்எல்ஏவுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கும். புரியுது. ஸோ அப்போ அந்த உள்ளூர் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்கே கேம்பெயின் போனாலும் அந்த தொகுதியில் என்ன பிரச்சனையோ அதை கேட்குறாரு, அந்த பிரச்சனைகளுக்கு வந்து என்ன தீர்வோ அதை வந்து சொல்கிறேன், நான் அதை ஏற்படுத்தி தரேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. முன்கூட்டியே அவர்கிட்ட வந்து அந்த டேட்டா போயிடுச்சு, தொகுதி வாரியா இந்த வாக்குறுதி திமுக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு பண்ணுறாங்க, ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு பிளான் பண்ணி ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இந்த முறை எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளோ சுலபமாக விட்டு கொடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கு அவங்க கேம்ப்? ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி இருக்கிற அந்த கேம்ப் வந்து இப்படி உற்சாகமாக இருக்காங்களா? இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் இப்போ சமீபத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதிமுகவினரை விட பாஜகவினர் தான் அதிக அளவில் இந்த கேம்பெயினுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. வீடு வீடாக போய் வெத்தலைபாக்கு வச்சு மக்களை வர கூப்பிடுறாங்க. ஓ, நீங்கள் வந்தே ஆகணும், திமுகவை வீழ்த்தணும், திமுக அரசுனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பாஜகவினர் எடுத்து சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, இந்த கூட்டணி நீங்களே ஆகாது, ஜெல்லாகாது களத்தில்னு சொல்லப்பட்ட விஷயம். ரெண்டாவது, அண்ணாமலை எதிர்ப்பு இருக்கிறதுனால அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இல்லை, ரீசெண்ட் டேஸ்ல அண்ணாமலை அவர்களே கூட அதை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு என்னன்னா இந்த கூட்டணி பிடிக்கல, ஆனால் திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. நான் பர்சனலாக 2-3 தடவை நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், 2-3 தடவை மெசேஜ் அனுப்பிச்சேன். உங்களுக்கு இந்த கூட்டணி பிடிக்கலை அப்படின்னாலும் நம்ம திமுக வீழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கூட்டணி சார்பாக நீங்கள் பேசி தான் ஆகணும்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் பிறந்தநாள் வாழ்த்துன்னு நான் அனுப்பிச்சேன். ரெண்டுக்கும் சேர்த்து தேங்க்ஸ்னு ஒரு ரிப்ளை வந்துச்சு அவர்கிட்ட இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சுக்கிறார் என்ன தேவை என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுபடி தான் செயல்படுறாரு. ஒரு தெளிவான திட்டமிடல் அண்ணாமலைகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிலாம் நான் பார்க்கல. ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து
அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. அதனால தான் சோஷியல் மீடியாவில் அது ஒரு பெரிய டாக்காக போயிட்டு இருக்கு நான் பார்க்குறேன். ஆனா இந்த 8 மாசம் 10 மாசம் பொறுத்த வரைக்கும் ஒரே டார்கெட் அப்படிங்கிறது திமுகவை அப்புறப்படுத்துறதா மட்டும் தான் இருக்கணும். பாஜகவுக்கும் அதே எண்ணம் தான் இருக்குது, அதிமுகவுக்கும் அதே எண்ணம் தான் இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் ஒரு 11 கட்சிகள், பாஜகவோட சேர்த்து 11 கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. இந்த 11 கட்சிகளில் பாஜகவை தாண்டி மற்ற எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள். ஓகே, பாஜக மட்டும்தான் ஒரு 5% வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சியாக இருக்குது. மற்ற எல்லாம் சின்ன சின்ன கட்சிகளாக இருக்காங்க. பாமகவும் இந்த கூட்டணியில் இணைந்தாங்க அப்படின்னா இன்னொரு பெரிய கட்சியா மாறலாம். என்ன சொல்லுது பாமக தரப்பு? வர வாய்ப்பு இருக்காமா? என்ன சொல்றாங்களா? பாமகவோட 2 தரப்புக்குமே வந்து அதிமுகவோட போறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சிருக்காங்க. அப்பா மகன் 2 பேருக்குமே அதிமுக கூட்டணி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆனா என்னன்னா 2 பேரும் தங்களுக்கான செல்வாக்கு என்னங்கிறத நிரூபிக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. புரியுது. 2 பேரும் மக்கள்கிட்ட எங்களுக்கு என்ன செல்வாக்கு அவங்க எஸ்டாப்லிஷ் பண்ணணும்ட்டு 2 பேரும் தங்களை எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத நிரூபிச்சு காட்டுறேங்கிறதுனால தான் இப்போ பயணம் போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு அவர் நிரூபிச்சிட்டார் அப்படின்னா ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் இறங்கி வருவார் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. ராமதாஸ் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் கிட்ட நம்ம இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பான விவகாரங்களை ஒப்படைக்க வேண்டாம், நானே முடிவெடுக்கிறேன், எத்தனை தொகுதி வாங்கணும், எந்தெந்த தொகுதி வாங்கணுங்கிறதெல்லாம் நானே பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனோம்னா பிரிஞ்சு போன பாமக நிர்வாகிகள், இந்த வன்னியர் கம்யூனிட்டி ஆளுங்க, பிரிஞ்சு போன பாமக நிர்வாகிகள், இன்னும் சொல்ல போனால் காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்தினர், அவங்களெல்லாம் மறுபடியும் பாமகக்குள்ள கொண்டு வந்து பாமகவுடைய கட்டமைப்பை இன்னும் வலுவாக்கணுங்கிற ஒரு எண்ணம், பழைய மாதிரி விஸ்வரூபம் இன்னும் பெரிய அளவில் கட்டமைப்பு பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு. காடுவெட்டி குரு அவர்களுடைய மகன் கிட்ட ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு, அவங்களுடைய மனைவி கிட்ட பேசியிருக்காரு. அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க, பாமகவோட இணைந்து பயணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. திமுக அரசு அவங்களுக்கும் எதுவும் பண்ணல, வன்னியர் கம்யூனிட்டிக்கு எதுவும் பண்ணலங்கிற ஒரு ஆதங்கம் அவங்ககிட்ட இருக்கு. காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் மட்டும்தான் வந்து திமுக நிலைப்பாட்டில் பயணிச்சுட்டு இருக்காங்க, மற்ற எல்லாரும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பாமகவுடைய கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து புதிய கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அது தேவையில்லை, இப்போ இருக்கிற கட்டமைப்பே போதுங்கிற ஒரு எண்ணத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணிக்கிறார். அந்த முரண்கள் தான் இருக்கிறதா நான் பார்க்கல. அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு வரும்போது அவங்க செட்டில் ஆகும்போது இந்த எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1.5 மாத காலத்துக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். அப்போ அவங்களுடைய சாய்ஸ் வந்து இந்த அலைன்ஸாக தான் இருக்கும். அதிமுக கூட்டணி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க 2 பேருமே அதிமுக கூட்டணி. ஏன்னா வன்னியர் கம்யூனிட்டியுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு பெருமளவு போகுது அப்படிங்கிறதுல 2 பேருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க, கள நிலவரத்தை புரிஞ்சு. ஆமா, நம்மளுக்கு வந்து வேற கூட்டணிக்கு போனா நம்மளுடைய சமூக வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்காது, அது பொருந்தா கூட்டணியா மாறிடும். ஸோ அதனால அதிமுகவோட போவதனால நம்மளுடைய கம்யூனிட்டி வாக்குகளும் நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம நிற்கிற தொகுதியில் நம்மளால் ஜெயிக்க முடியும், பெருவாரியான வாக்குகளோட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அதனால அதை ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் 2 பிரிவுகளாக இருக்காங்க, அந்த 2 பிரிவுகளும் இன்னொரு 1.5 மாதத்துக்குள்ள சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால பாமக நண்பர்களும் உற்சாகமாக இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு செய்தி வரப்போகுது சொல்ல வரீங்க. தாராளம். சரி, ரைட்டு. கடைசியா இந்த டீம்ல இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா தேமுதிகவா மதிமுகவா அல்லது 2 பேருமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்தோம். நேத்து பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க இவருடைய மகன் வைகோவுடைய மகன் துரை வைகோ போன மாதிரி ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். அது ஒரிஜினலா வந்தாரா? என்ன திடீர்னு திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அங்க போனது? இது நான் புரோட்டோகாலா இல்ல அதையும் தாண்டி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாமா? துரை வைகோ அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் வந்து ரொம்ப நாளா இருக்கு. பாஜக தரப்புல அது பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வைகோ அவர்களுக்கு அது பிடிக்கல. வைகோ அவர்கள் திமுக கூட்டணியிலே நம்ம பயணிப்போம், திமுக தோற்றாலும் ஜெயித்தாலும் அந்த கூட்டணியிலேயே பயணிச்சாதான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும், நம்மளால் வந்து மாநில கட்சியை மீண்டும் அங்கீகாரம் பெற்று நம்ம வந்து தனிச்சின்னமோட நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் இருக்குது. ஏன்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் அவர் சொன்ன மாதிரியே அவர் வந்து என்ன நினச்சார் அப்படின்னா, கூடுதல் தொகுதி நமக்கு கிடைக்குது, கூடுதல் தொகுதி கிடைக்கும்போது நம்மளால் மாநில கட்சியை அங்கீகாரம் வாங்கி தனி சின்னம் வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதிமுக கூட்டணிக்கு போட்டேங்கிறார். அது உண்மைதான். 35 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால போனார். ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல, அந்த பெரிய அளவில் சீட் ஜெயிக்க முடியல, மாநில கட்சியும் அங்கீகாரம் பெரிய அளவில் கிடைக்கல அவருக்கு. ஸோ அதனால் இப்போ அதை ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் திமுக கூட்டணி 12 சீட் கொடுக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. கொடுக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க. அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, வைகோ அவர்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. திமுக கூட்டணி நம்ம கேட்குற 12 சீட் கொடுக்குமா அப்படிங்கிற. 12 கொடுத்தா விசிகா 15 கொடுக்கணும் இல்லைங்க? விசிகா 20 தொகுதி எதிர்பார்க்குறாங்க. அடி 20 தொகுதி எதிர்பார்க்குறாங்க. மதிமுக 12 தொகுதி தேவைங்கிற ஒரு இடத்துக்கு துரை வைகோ போறாரு.
துரை வைகோவுடைய கருத்து அவருடைய சொந்த கருத்துங்கிற இடத்துக்கு வைகோ வைகோ நகர்றாரு. நகர்றாரு. ஸோ அதனால வந்து இங்கேயும் அந்த அப்பா மகனுக்கு இடையான பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது பெரிய அளவில் வெளிப்படலை. ஏன்னா உங்களுக்கு வந்து வைகோ அவர்களுடைய முடிவு தான் இறுதி முடிவுன்னு போகிறதுனால பெரிய அளவில் எடுபடலை. ஒருவேளை பாஜக தரப்புலேருந்து நாடி திமுக தரப்பில் கூட்டணியை வந்து நீங்கள் கேட்குற தொகுதிகளாக நாங்கள் ஒதுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா பாஜகவோட இணைவாங்க, இல்லை அதிமுகவோட நாங்கள் இணைகிறோம். 99 எப்படி பாஜகவோட தான் நாங்கள் கூட்டணி, திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களோ அது மாதிரி அதிமுகவோட தான் கூட்டணி, பாஜகவோட இல்லைன்னு சொல்லி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். தேமுதிக வந்து அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் ராஜ்யசபா சீட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு. ஏங்க அதுதான் நிறைவே இன்னும் ஒரு 5 மாசமும் என்னமோ வெயிட் பண்ணா வந்துட போதேங்க அடுத்த ஜனவரி. அது வந்து பிரேமலதா அவர்களுக்கும் புரியுது, சுதீஷ் அவர்களுக்கும் புரியுது, விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் புரியுது. வேற யாருங்க இருக்காங்க? ஆனா அங்க இருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கு அது புரியல. ஓகே. அதிமுக நம்மளை ஏமாத்திடுச்சு, அதிமுக நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் ஏற்பட்டுருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜனவரியில் டிசைட் பண்ணிக்குவோம் தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க. ஜனவரியில் எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணிக்கு டிசைட் ஆகிடும் தான் நினைக்கிறேன் நான். அப்போ இவ்வளோ நேரம் இங்கே திமுக ஆரம்பித்து இந்த 2 கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியிலிருந்து நம்ம எல்லா கட்சிகளையுமே பற்றியுமே அவங்களுடைய இப்போ இருக்கிற கண்டிஷன் என்ன, ஸ்டேட் என்னன்றது எல்லாத்தையுமே நம்ம விவாதிச்சிட்டோம். ரொம்ப ஆழமான கருத்துக்கள், லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.